வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ ஒரு டீட்டெயில்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன். இது கொஞ்சம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, எல்ஜி மாடலில் கம்யூனிகேஷன் ஆகுதா இல்லையா, இன்டோர் டு அவுட்டோர் கம்யூனிகேஷன் ஆகுதா இல்லையான்னு ஈஸியாக கண்டுபிடிக்கிற மெத்தட் தான் இது. எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இன்டோர் டு அவுட்டோர் கேபிளில் ப்ராப்ளமாக போர்டில் ப்ராப்ளமானு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? கேபிளில் ப்ராப்ளம் இருந்தாலும் இதே எரர் தான் வரும். நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒயரிங்கில் என்னென்ன பண்ணணும் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன் பாருங்கள். ஓகேவா? இப்போ இந்த போர்டு இருக்குது. இந்த போர்டு பார்த்திங்கன்னா அவுட்டோர் டிசி மோட்டர் போர்டு. அதாவது அவுட்டோரில் 3 ஒயர் தான் வரும், ஆனாலும் டிசி மோட்டர், யூவிடபிள்யூ மோட்டர். ஓகேங்களா? ஐபிஎம் இருக்குது, யூவிடபிள்யூ இருக்குது. பாருங்கள், கனெக்ட் பண்ணியிருக்கேன் யூவிடபிள்யூ மோட்டர். ஓகேங்களா? அதேமாதிரி இப்போ நார்மலாக மிச்சம் எல்லாம் கம்ப்ரஸர் எல்லாமே சேம் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இன்டோரு இங்கே பாருங்கள், அவுட்டோரில் ஒரு எல்இடி இருக்குது பாருங்கள். எல்லா எல்ஜிலையுமே இந்த மாதிரி ஒரு எல்இடி இருக்கும். மைக்ரோ கண்ட்ரோல் பக்கத்தில் இருக்கும், இல்லை கீழே அடியில் வச்சுருப்பாங்க. அடியில் வச்சு நார்மல் எல்இடி கூட வச்சுருப்பாங்க. நான் உங்களுக்கு வேறு மாடலில் காட்டுறேன். ஓகேங்களா? நார்மல் எல்இடி கூட வச்சுருப்பாங்க. இந்த பாருங்கள், இந்த மாடலில் பாருங்கள், இதுவும் எல்ஜி தான். இதில் பாருங்கள், இந்த ரெட் கலரில் ஒரு லைட் வச்சுருக்காங்களா, நார்மல் எல்இடி இது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு நார்மல் எல்இடி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி லைட்டாக ஃப்ளிக்கரிங் ஆகும். இந்த ஃப்ளிக்கரிங்கை பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த பார்த்தீங்களா, இதுதான் கம்யூனிகேஷன். இப்போ நான் இந்த கம்யூனிகேஷன் கேபிளை மட்டும் எடுத்து விட்டுறேன். இங்கே பாருங்கள், கம்யூனிகேஷன் கேபிளை எடுத்துட்டேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். எல்இடி ஸ்டெடியாக இருக்குது, தெரியுதுங்களா? அதாவது இந்த ஃப்ளிக்கரிங் கட் ஆகிடுச்சு. இப்போ ஆன் பண்ணிங்கன்னா CH05 தான் வரும். அதாவது இன்டோர் டு அவுட்டோர் கேபிளில் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் கேபிளில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 05 தான் வரும். அப்புறம் எதனால வரும்னு கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். கொஞ்சம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் சொல்ல வரேன்ட்டு விட்டுறாதீங்க. சீரியஸில் போட்டுக்கிறேன், ஏன்னா கேபிள் டச் ஆகிடுச்சுன்னா கஷ்டம். பாருங்கள், இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், கனெக்ட் ஆகிடுச்சா? ஓகே, இப்போ ஆன் பண்ணுறேன். இப்போ ஓடும் பாருங்கள். ஆன் பண்ணிட்டேன். அவுட்டோரில் அந்த ரிலே ஆக்டிவேட் ஆகும். இந்த மாடலில் ரிலே ஆக்டிவேட் ஆகி தான் ஆன் ஆகும். பாருங்கள், ஆன் ஆகுதா? டைரக்டில் போட்டுக்கலாம், இல்லைன்னா ட்ரிப் ஆகிடும். இன்டோர் ஃபேன் மோட்டர் ஓட ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். அவுட்டோர் ஆன் ஆகிடுச்சு. ஓகேவா? ஃபஸ்ட்டு அலைன் பண்ணுது, அதுக்கப்புறம் ரொட்டேட் ஆகும். கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஃபேன் மோட்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? பக்கா ஒர்க் ஆகுதுங்களா? இப்போ பாருங்கள், இதே எரர் வந்ததுன்னா எப்படி லைட்டு பிளிங்க் ஆகும் அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, பவரை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், டக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சா? இப்போ சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் சென்சாரை எடுத்து விட்டுறேன். இப்போ சென்சாரை எடுத்து விட்டுட்டேன். இப்போ எப்படி எரியுதுன்னு பாருங்கள் லைட்டு. இந்த எல்இடி வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எரர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறோம் பாருங்கள். இப்போ இது ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? சாரி, லைன் கட் ஆகிடுச்சு. லைன் கொடுக்குறேன். இப்போ ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். கம்யூனிகேஷன் ஆகுது பாருங்கள். லைட் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா? 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 2 3 4 CH44, அதாவது 44, CH44 அப்படின்னு எரர் வருது. இங்கே பாருங்கள், நான் இன்டோரை ஆன் பண்ணாமலே அவுட்டோரை பார்த்து சொல்லிட்டேன். இன்டோரில் CH44 எரர் வருது. சென்சாரை கழட்டி விட்டுட்டோம். ஓகேங்களா? இப்போ திருப்பி சென்சாரை கனெக்ட் பண்ணோம்னா அந்த எரர் போயிடும். மறுபடியும் லைட்டு பிளிங்க் ஆகும் பாருங்கள். இந்த லைட்டை வச்சு தான் நீங்கள் நிறைய எரர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து ஷோ ஆகாது இன்டோரில், இல்லை லேட் ஆகும். அப்போ நீங்கள் இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், மெயினாக இது கம்யூனிகேஷனுக்காக தான் இப்போ சொல்கிறேன். ஓகேவா? அந்த மாதிரி ஆனிச்சுன்னா நார்மலாக இருக்குது.
இதே இதில் இன்னொரு சினாரியோ காட்டுறேன் பாருங்கள். அப்பயும் கம்யூனிகேஷன் வராது. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்பயும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஒரு சின்ன ஒரு ஒரு சேஞ்சு தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னு. பார்த்தா தெரியாது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள். ஓகேவா, ஆனால் கம்யூனிகேஷன் ஆகாது பாருங்கள். கம்யூனிகேஷன் ஆகவே இல்லை பாருங்கள். இது என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த லைன் நியூட்ரலை மாற்றி கொடுத்துட்டேன். மேலே பாருங்கள், லைன் நியூட்ரல் இருக்கா, ரெட் ஒயரை நியூட்ரலில் கொடுத்துருக்கேன் மேலே. இந்த மாதிரி, அதாவது மெயினில் லைன் நியூட்ரல் இருக்குல்ல, மெயினில் ஒரு லைன் நியூட்ரல் இருக்கும். இந்த இது போட்டிருக்கிறது தான் லைனு. சாரி, இது கேபிள்லேயே பிரச்சனை, அதனால் இது லைனு, இது நியூட்ரல். மெயினில் லைன் நியூட்ரலை எப்படி கொடுத்தீங்கன்னாலும் ஒர்க் ஆகும் கம்யூனிகேஷன். ஓகேங்களா, ஆனால் இன்டோர் டு அவுட்டோர் வர வயரிங்க இதில் லைன் நியூட்ரலை மாற்றி இதில் கரெக்டாக கொடுத்துட்டு இதில் மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா, அதாவது மெயின் லைன் நியூட்ரலை கரெக்டாக கொடுத்துட்டு இன்டோர் டு அவுட்டோர் லைன் நியூட்ரலை மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா கம்யூனிகேஷன் ஆகாது. ஓகேங்களா, ஏன்னா கம்யூனிகேஷன் லைன் பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷனுக்கு ஒரு தனி லைன், நியூட்ரல்லேருந்து ஒரு லைன் எடுத்திருப்பாங்க. அப்போ டோட்டலாக வேரியேஷன் ஆகி கரெக்டாக ஒர்க் ஆகாது. இப்போ உங்களுக்கு மறுபடியும் பழையபடி கொடுத்து காட்டுறேன் பாருங்கள், ஒர்க் ஆகும் பாருங்கள். எடுத்துட்டேன். நியூட்ரலில் கொடுத்தாச்சு. மேலே பாருங்கள், கீழே லைனு. பாருங்கள், கரெக்டாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, மேலே நியூட்ரல், கீழே லைன். கேபிள் பாருங்கள், இது லைன் நியூட்ரல். இப்போ நான் உங்களுக்கு மெயின் லைன் நியூட்ரலாக மாற்றி கொடுத்து காட்டுறேன் பாருங்கள். மெயின் லைன் நியூட்ரலாக மாற்றி கொடுத்துட்டேன். இப்போயும் கம்யூனிகேஷன் ஆகும். நீங்கள் மெயினில் லைன் நியூட்ரல் எப்படி மாற்றி கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்டோர் டு அவுட்டோர் கேபிளை மாற்றக்கூடாது. பாருங்கள், ஆன் ஆகிடுச்சு. கம்யூனிகேஷன் ஆகுது பார்த்தீங்களா. ஆனால் நான் மெயினில் லைன் நியூட்ரலாக மாற்றி கொடுத்துருக்கேன், ஓடும். இப்போ ஆன் பண்ணிங்கனாலும் பக்காவாக யூனிட் ரன் ஆகும். இன்டோர் ஓடுது, அவுட்டோர் ரிலே ஆக்டிவேட் ஆகுது பாருங்கள். எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. ஓகேங்களா, எல்ஜியில் இது ரொம்ப சிம்பிள். இந்த எல்இடியை வச்சே நீங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபேன் மோட்டர் ஆன் ஆகிடுச்சு, கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு. ஆனால் லைன் நியூட்ரல் மாற்றி கொடுத்துருக்கேன். மெயினில் லைன் நியூட்ரல் எப்படி கொடுத்தீங்கனாலும் பிரச்சனை இல்லை. இன்டோர் டு அவுட்டோர் லைன் நியூட்ரலை மாற்றக்கூடாது. ஓகேங்களா, ஓகேண்ணா, தேங்க்யூ. இதை நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. அவுட்டோர் எல்இடி லைட்டாக ஃப்ளிக்கரிங் ஆகணும். எரருக்கும் இந்த மாதிரி லைட்டாக ஃப்ளிக்கரிங் ஆகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதையும் தெரிஞ்சுங்க. ஓகேவா, ஓகேண்ணா, பக்காவாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.